என் மகனே, மகாதேவனான இந்த மகாருத்ர வைரவன் இன்று உசக்கு வந்தவரை அழைக்கின்றான். யாவும் ஈசனும் அன்பு ஒன்றும் பரிவாரணத்தை கொண்டே அமைக்கப்பட்டதாகும். என் மக்கள், மகாக்காலனான இந்த சுடர்வீரன் வாக்கை கூறுகிறான். மகனே, நடைபெற்றுக் கொண்டிருந்த நிகழ்வைக் கண்டு வேதனை ஒன்று உற்றி நிற்பதை விட நடக்க இருக்கும் நிகழ்வைக் கண்டே சிந்திப்பதே சரியான ஞானம் என்று அறிவீர் மக்கள். நடந்து முடிந்த கதை என்றும் பின்தொடர்ந்து வராது. நடந்த கதை என்றும் அகற்றிவிட்டு வருங்கதையை அமைப்பதே சரியான சிறப்பாகும் என்றே கூறுகிறான் இந்த மகாதேவன். மகாதேவனான மயான வைரவன் வாக்கை கூறுகிறார். மகளே, தம்மிடத்தில் கேட்பது எதுவோ அவை என் செவி கொடுத்து நான் கேட்கிறேன், நீ கூறுவாய் மகளே. இந்த அப்பனிடத்தில் நீ என்ன கேட்கின்றாய்? நான் கூறுகிறேன், சொல் மகளே. ஆண்டுக்கு வந்த மகாதேவன் பூசைக்கு உகந்தவனானாலும் பதிபூரத்துவத்தை கொண்டு வரிகளங்களோடு பூசை வந்தாலும், ஆனால் நான் சொல்லி சொல்லி ஏற்படுவதை விட குழந்தைகள் கேட்பதே தருவதென்று இன்று நான் அதுவும் எண்ணத்தை சரியாக இருந்தால் தருவேன் என்றும் கூறிவின்று உம்மிடத்தை கேட்கிறேன். தெரிவிடு, அனைத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். சிந்திக்காத மகளே நான் இருக்கிறேன். அனைத்தும் நன்மையும் சிறப்பாங்கும், எடுத்த காரியத்தின் தன்மையும் நடவரும், துவங்குகின்ற மனைவியும் மகிழ்ச்சி வரும், வெண்ணிய காரியத்தோடு குழந்தைகளும் உடலும் மனமும் தெளிவும் என்றும் இருக்கும், கல்வியும் ஞானமும் என்றும் கடைதோற்றும், செல்வமும் வளமும் என்றும் பெருவாக்கும் செய்து என்றும் தொடர்த்த கதையும் முடிவுரைக்கும் நடுவில் நின்று வழி நடத்துவேன் என்று வாக்களிக்கிறார் இந்த மகாக்காலன். இந்த காலன் வார்த்தையை மனமுகந்து ஏற்று உன் பணியை செய்மகளே, நன்மை வருவாயினி நான் இருக்கிறேன். செல். நான் கூறுவது, இப்போது நான் அழைப்பதற்கின்ற காரணம், நிர்வாகங்கள் உணவு என்பவர் உட்கொள்வதற்கு ஏற்படுகின்றவர்கள் இங்கு நிர்வாகத்தின் தன்மைகளும் இவ்விடம் வர வேண்டும், உணவு அமைப்பவர்களும் இங்கு வர வேண்டும்.
அவசரத்தின் தன்மை அதில் பொறுமை கொள் மகனே. சாமி சொல்லும் நான் அறிவேன் தன் தென்னம் கொண்டு உன் சிந்தையிருப்பதும் மனமும் நான் அறிகிறேன். சொல்லுன்றேன் அதுக்கு புறவு சொல். நான் சொல்ல வந்தது எது, நீ கேட்பது இது என்று கொஞ்சம் அவதி கொள் மகனே.